என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து ஃபர்ஸ்ட்னா மைக்கேல் ஜாக்சன். அவர் தான் என்னுடைய பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஒரு நாள் கூட அவருடைய மியூசிக் கேட்காம தூங்குனது கிடையாது. அவ்வளோ வந்து பைத்தியம் அவர் மியூசிக். இந்தியாவில் வந்து ரஹ்மான் சார், அஃப்கோர்ஸ் அவருடைய மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி ஐ லைக் ஹான்ஸ் ஜிம்மர், ஜேம்ஸ் ஹார்னர், ஜான் வில்லியம்ஸ், எனியோ மாரிகோன், எல்லாரும் என்னுடைய ஃபேவரட்ஸ். நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் அண்ட் தெர் ஆர் சோ மெனி. நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன், இந்த மியூசிக் தான் கேட்பேன். பட் இவங்களாம் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆடுகளம் will bring out Tamil cinema's most important director. வெற்றிமாறன் வந்து will be a cult director. அதாவது ஹிந்தியில் எப்படி ராம்கோபால் வர்மா மாதிரியோ வெற்றிக்கு வந்து அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. நான் செல்வாவும் வெற்றியும் தான் என்னுடைய ஜெம்ஸாக பார்க்குறேன் என்னுடைய டைரக்டர்ஸில். வெற்றி இஸ் வெரி டேலண்டட். இன்ஃபேக்ட் பொல்லாதவன்லேயே அவருடைய ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ஆட்டிடியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் தி ஃபில்மிங். இஸ் காட் வெரி குட் ஆட்டிடியூட் அண்ட் நல்ல ஒரு அக்ரெஷன் இருக்குது அவரோட ஃபிலிம்ஸில். So I'm a fan of his. Adukalam will be a trend-setting film in terms of screenplay and in terms of scenes and in terms of a film itself. It's got a lot of important sequences in Tamil cinema. And song வந்து மதுரை பேக்ட்ராப்னால ஃபோக்காக போயிருக்கும். ஃபோக்லேயே மெலடி இருக்கும். ஒரு மாதிரி வேர்ல்ட் மியூசிக்கையும் ஃபோக்கையும் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இட் வில் பி a different genre. யூஸ்வலாக நான் ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. எனக்கு ஒரே சாங்கை திருப்பி போட பிடிக்காது. ஒரே மாதிரி டியூன்ஸ் பண்ண பிடிக்காது. ஐ டென்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப். மேபி நீங்கள் அந்த கிராண்டியர்லேயோ இல்லை அந்த டியூனோடைய ஃப்ளோலேயோ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் இது ஜிவியோட சாங் அப்படின்னு. அந்த ஸ்டாம்பே வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ரஹ்மான் சாரும் நீங்கள் வந்து சிலதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. சி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். வி ஹாவ் டு டூ சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஒரு கம்போசருக்கு தெரில. மேபி நீங்கள் கண்டுபிடிக்காமலும் போகலாம். தட்ஸ் நாட் மை க்ரைட்டீரியா. அதாவது இந்த பாட்டு கேட்டால் ஜிவி இதுன்னு சொல்லணும்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. நல்ல சாங்ஸ் கொடுத்தா போதும் எனக்கு. ஆயிரத்தில் ஒருவன் வந்து செகண்ட் ஆஃப் ரீரெக்கார்டிங் இஸ் கோயிங் ஆன். வெயிட்டிங் ஃபார் த கிராஃபிக்ஸ் டு கம். இது இல்லாமல் 2 படம் செல்வாவோட பண்ணுறேன், மாலை நேரத்து மயக்கம் அண்ட் ஒன் மோர் ஃபிலிம். அதுக்கப்புறம் ஐம் டூயிங் வெற்றிமாறனோட ஆடுகளம் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். சாங்ஸ் கோயிங் டு ரிலீஸ் இன் சம் டைம். அப்புறம் அவருடைய வடச்சென்னை இஸ் நெக்ஸ்ட் ஃபிலிம், அதுவும் பண்ணுறேன். இது இல்லாமல் மதராசப்பட்டினம் பண்ணுறேன், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம். அப்புறம் தெலுங்குல வந்து பிரபாஸ் நடிக்கிற ஒரு படம் பண்ணுறேன், கருணாகரன் டைரக்ஷன். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் உல்லாசங்கா உற்சாகங்கான ஒரு படம் பண்ணி சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு தெலுங்குல. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் அகெயின். இது இல்லாமல் தனுஷோட சீடன், சுப்பிரமணியம் சிவா அந்த ஃபிலிம் இருக்குது. இது இல்லாமல் ஹிந்தியில் வந்து ஐம் டூயிங் ஒன் ஃபிலிம். ஐ லெட் யூ நோ வாட்ஸ் ஹேப்பனிங். ஆல்பம் பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஐம் ஒர்க்கிங் ஆன் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை மை செல்ஃப். ஏன்னா when it comes it should be a cult. So I've already work has started and concepts have been planned. ஒரு பண்ணிகிட்டே இருக்கிறேன். I'm still working on it. Once I'm so satisfied then I'll go on floors for shoot. என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து இனிமேல் நெக்ஸ்ட்டு வரப்போகிற சில ஆல்பம்ஸில் வந்து ஐம் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ் லாட் ஆஃப் நியூ சிங்கர்ஸ். ஏன்னா நிறைய வந்து நார்த் சிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் வந்து பேச்சு இருக்கும், ஏதாவது இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு ஹாவ் அ ஸ்ட்ரிங் ஆஃப் நியூ டேலண்ட்ஸ். அடுத்து ஒரு 3 ஆல்பம் ஆஃப்டர் தீஸ் ஃபிலிம்ஸ் கெட் கம்ப்ளீட்டட், ஒரு 3 ஆல்பம் தொடர்ந்து நியூ சிங்கர்ஸ், ஒரு நியூ பேட்ச் ஆஃப் சிங்கர்ஸ் ஃபார் தமிழ் சினிமா ஐம் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ். ஆல்ரெடி பின் குறிப்புன்னு ஒரு படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தேன். பட் இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஸோ அதுலேயே கூட வரலாம். இல்லைனா ஐ வில் பிரிங் அவுட் அ ஃப்ரெஷ் ஸ்ட்ரிங் ஆஃப் நியூ அமேசிங் டேலண்ட்ஸ் ஃபார் தமிழ் சினிமா. அதான் என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே உங்களுக்கு அவங்க எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்.